பொன்னி வர்றதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து கைலாஷ் வந்து ஐயோ இவ எப்படி இங்கே வந்தா, அவள் கதை முடிஞ்சிருக்கும்னு நினச்சனே, அவனுங்க கோட்டையை விட்டுட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து பத்திரிகை நிபுணர்ஸ் எல்லாருமே வந்து மீடியா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க பொன்னியை. மேடம் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் எனக்கு எதுவும் நடக்கலை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் அத்தையை மீட்க தான் நான் வந்தேன், அவங்கள தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்களா மேடம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்த கைலாஷ் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்படியே பார்த்து பொன்னியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து பொன்னி அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஓடி போய் முத்தையா வந்து கட்டிக்கிறாங்க. உனக்கு இன்னும் இல்லைல்லம்மா, நீ நல்லா இருக்கல, நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்குப்பா இது மாதிரி கேஸ்லாம் கொடுத்தீங்க, நான் தான்ப்பா வேணும்னு போனேன், இதனால் யாருக்கும் எந்த இதுவும் இல்லைப்பா, சம்மந்தமும் இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்கப்பா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. சரிம்மா வாபஸ் வாங்கிடுறேம்மா சொல்லிட்டு வராரு. பாருங்கள் என் அப்பா வந்து கோர்ட்டில் வந்து போகாமல் வாபஸ் வாங்கிடுறாரு, இதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து ப்ரொசீஜராக எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதன்படி வந்து கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாங்க. ஜெயாவை வந்து விடுவிச்சிடுறாங்க. நீங்கள் போகலாம் வீட்டுக்குன்னு ஜெயா பார்த்து முறைக்கிறாங்க பொன்னியையும் முத்தையாவையும். அடுத்து வந்து முத்தையா வந்து இப்போ நீ வந்துட்டு இல்லைம்மா எனக்கு இது போதுமா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. இங்கே வந்து கைலாஷால் தாங்கிக்க முடியல, செம்ம டென்ஷனாக இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னியை வந்து மறுபடியும் அந்த மீடியாஸ் எல்லாருமே வந்து ஜெயாவையும் பொன்னியும் கேள்வி கேட்க வராங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள் அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எல்லாருமே. அடுத்து அவங்களும் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து பொன்னியும் முத்தையா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து சந்திரசேகர் தடுத்து நிறுத்துறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் அதெல்லாம் போகவே கூடாது, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், பொன்னி ஏன் வீட்டு மருமக, இங்கே பாரு முத்தையா இப்போது உனக்கு நம்பிக்கை வந்துச்சுல்ல, பொன்னியை நான் நல்லா தான் பார்த்துக்கினேன்னு சொல்லிட்டு பொன்னி சொன்னாலன்னு. ஆமாம் சந்திரசேகர், உன்னை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், இருந்தாலும் வந்து என் பொண்ணு கஷ்டப்பட்டது உண்மை தானே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. இங்கே பார்ப்பா, கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்தலை, நல்லா தான் வச்சுருந்தோம், வேணால் கேட்டு பாருன்னொன்னே. ஆமாம் மாமா மேலே எந்த தப்பும் இல்லை, அத்தை தான் என் மேலே கோவமாக இருக்காங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அவள் தான் கோவமாக இருக்கான்னு தெரியுமே, இங்கே பாருமா உனக்கு என்ன விருப்பமோ அதன்படி செய்யி, நீ வந்து வாழணும்னு விரும்பினா சொல்லி சக்தி கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன், இல்லை என் கூட வந்துடுமா நம்ம போயிடலாம் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து பொண்ணு யோசிக்கிறாங்க. உடனே சந்திரசேகர் வந்து முதல்ல வீட்டுக்கு வாங்க, இதுவும் அதனால் அங்கே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வம்படியாக கூட்டின்னு போயிடுறாரு. இங்கே ஜெயா செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. உங்களை யார் இங்கே வர சொன்னது, அவங்கள எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜெயா செம்மையாக சத்தம் போடுறாங்க. உடனே பார்த்துட்டு வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன உள்ளே வச்சுட்டு என் வீட்டுக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து முத்தையா வந்து அப்படியே பார்க்குறாரு. பொன்னி வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவ ஓடி போனதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், இப்போ தெரியுதா இவ ஓடி போனது அவளால் தான் சொல்லிட்டு, என்னால் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, என்ன என் குடும்பத்தையே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்களா, உன் பொண்ணு வந்ததுலேருந்து என் குடும்பம் உருப்படலை, அந்த மாதிரி பண்ணிட்டா, இவ வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனை தான், முதல்ல உன் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து போ அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ஷ்டம், ஏமா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படி சக்தி வராரு. உடனே சக்தி நீ அமைதியாகிட்டு இந்த விஷயத்தை நீ தலையிடாதுன்றாங்க. இல்லைம்மா நீங்கள் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, பொன்னியை நான் எங்கே பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே என்னப்பா சொல்கிறேன், ஆமாம் வந்து இந்நேரம் வந்து பொன்னி எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தால் தெரியுமா, அப்போ கூட பொன்னி வந்து அத்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்தா, முதல்ல வரமாட்டேன்னு சொன்னவ அவங்களுக்கு ஒன்று பிரச்சனைன்னு உடனே வந்தா, அவளை போய் இப்படிலாம் பேசுகிறீங்களம்மா, இதெல்லாம் நியாயமா அப்படி சொல்லி சக்தி கேட்குறாரு. உடனே பார்த்துட்டு அவள் என்ன நல்லது பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவளும் அந்த முத்தையாவும் இருக்கவே கூடாது, அவங்கள பார்க்க நான் விரும்பலை, இவளால் தான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், அதனால இவன் மூஞ்சில் முழிக்க விரும்பலை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க நம்ம வந்து பொன்னி. இங்கே பாருடி மரியாதையும் உன் அப்பனை கூப்பிட்டு இங்கேருந்து போ அப்படின்றாங்க. என்ன ஓவராக தான் பண்ணுறீங்க, நான் இங்கேருந்து வாழறதுக்காக வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை இந்த வீட்டுக்கு நான் நிரந்தரமாக திரும்பி வந்துட்டேன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரல, போனால் போது உங்களை வெளியே எடுக்கலான்னு தான் வந்தேன், போகிறதுக்கு என் அப்பா தான் காரணம், நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என் அப்பாவை முதல்ல உள்ள தூக்கி வச்சது நீங்கள் தானே, என் அப்பா என்னை தேடி வரும்போது போலீஸ்னு போனது நீங்கள் தான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆதி முதல் நீங்கள் தான், அதுக்கப்புறம் தான் என் அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இந்த விஷயத்தில் நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயா இப்படி சொல்கிறாங்களேன்னு